ட்ரம்ப் ஏற்கனவே 22 முறை சொல்லியுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் இடையிலான சீஸ்ஃபயர் ஊடுருவல் நிறுத்தம் எனது முயற்சியால் ஏற்பட்டது என்றும், வணிகமே பல பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கண்ட முக்கிய ஆதாரம் என்றும் கூறியுள்ளார். ட்ரம்ப் தொடர்ந்து 140 கோடி இந்தியர்களை இழிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனால் நம் பிரதமர் மோடி அவர்களின் காதில் ஒரு சிறு தாக்கம் கூட ஏற்பட்டது போல தெரியவில்லை. மோடி அவர்களுக்கு எனது பரிந்துரை என்னவென்றால், நீங்கள் உங்கள் நண்பரிடம் நேரடியாக கேளுங்கள். அவர் ஏன் இவ்வாறு உங்கள் பின்னால் இருந்து மீண்டும் மீண்டும் இந்தியாவை அவமதிக்கிறார் என்று. அவர் ஏன் தொடர்ந்து இந்தியாவை பற்றிய தவறான மற்றும் அவமானகரமான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். இதை நீங்கள் கேட்க முடியவில்லை என்றால் நாட்டின் மக்களிடம் வெளிப்படையாகச் சொல்லுங்கள். இந்தியா ஏன் அந்த சீஸ் ஃபயரை ஏற்றுக்கொண்டது? எந்த சாலைகளில் அந்த சீஸ் ஃபயர் ஏற்பட்டது? முக்கியமான கேள்வி. அந்த சீஸ் ஃபயரை உருவாக்கியவர் யார்? ட்ரம்ப் ஏற்கனவே 22 முறை வணிக ஒப்பந்தங்களை பாவித்து இந்தியா பாகிஸ்தான் இடையே சுமூகத்தன்மை கொண்டு வந்ததாக தெரிவித்துவிட்டார். ஆனால் இப்போது வரை நம் வெளிவிவகார அமைச்சர் எதுவும் பேசவில்லை. பிரதமர் எப்போதும் போல் வெளிநாட்டு பயணங்களில் பரவசமாய் இருக்கிறார். மோடி அவர்களே இந்த கேள்விகளில் இருந்து ஓடுவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை. மக்கள் பதில்களை தேடுகிறார்கள். நீங்கள் அந்த பதிலை அளிக்க வேண்டும். நீங்கள் நேரில் சென்று ட்ரம்பிடம் வெளிப்படையாகச் சொல்ல வேண்டும். நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் என்று.